ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவராக நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அவருடைய மகிமையான பரிசுத்தமான பிரசன்னத்துக்காக நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் நாள் சுவிசேஷ கூட்டங்களுக்கு வருகை தந்திருக்கிற அருமையான யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். And we have come for the second day of this gospel meeting. With all greetings we are conveying and we are always inviting everyone. இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். For the meditation, let us turn to John the Gospel chapter 1 verse 26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise to the holy name. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். And whom ye know not, standing on among you. யோவான் ஸ்நானகன் என்கிறதான ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக மக்கள் மத்தியிலே கூறினதாக இந்த பகுதி சொல்லுகிறது. Even this part says that John the Baptist, who was proclaiming these things in the midst of the people. அவன் யாரோ அந்நியர்களுக்கு இந்த விஷயத்தை அவன் சொல்லவில்லை. அதே தேசத்திலே, சொந்த தேசத்திலே, இயேசு வாழ்ந்த காலத்திலே இருந்ததான மக்களிடத்திலே இதை அவன் அறிவிக்கிறதை நாம் பார்க்கலாம். And we could see he was not speaking and proclaiming to the strange people, but the people who were living in the time of the Lord Jesus Christ, he was proclaiming this thing. யூதர்கள் இந்த கேள்வியை அவரிடத்திலே கேட்டார்கள். Even the Jewish people put the question before the Lord Jesus Christ. அவர்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டமாக இருந்தார்கள். And they were all like a group, Pharisees and Sadducees and scribes. They all seemed to be like a group and gathering. யோவான் ஸ்நானகனை பார்த்தவர்கள் கேட்டார்கள், நீர் கிறிஸ்துவா என்று கேட்டார்கள். And they looking at John the Baptist, they questioning him whether he was Jesus Christ. அந்த மக்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொன்னான், இல்லை, நான் கிறிஸ்து அல்ல, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே, உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று அவன் பதில் சொன்னான். But he told very plainly and boldly that he was not Christ Jesus, but what they have not known, that person is standing. அதே இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலேயும் கூட நம்முடைய மத்தியிலே, நம்முடைய நடுவிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். Even in this evening, the Lord Jesus Christ is standing. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வல்லமையோடும் அன்போடும் இரக்கத்தோடும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் செய்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே நிற்கிறதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். Even the Lord Jesus Christ 2000 years ago, with the power, with the mercy, with all kind of miracle and wonders, the same God is standing in our midst. அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் சொன்ன அதே வார்த்தையை இந்த மாலை வேளையிலே நான் மறுபடியும் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். And what the word uttered by John the Baptist, and again repeatedly I want to tell the same. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். Whom ye know not, that God is standing on among you. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his name. ஒரு காலத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை நாமும் கூட அறியாதவர்களாகவே இருந்தோம். Once we were like a people never knowing the Lord Jesus Christ. ஒருவேளை இந்த கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொண்ட ஒரு ஆளா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டியபடி நீங்கள் அறிந்து கொள்ளாத ஒரு நபராக இங்கே நீங்கள் எங்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்க கூடும். You might be participating in this meeting, but you may not able to know about the Lord Jesus Christ. இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும்
இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. And whoever live in the world, it is so necessary they have to know about him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாமல் இருப்பீர்களானால் ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்திலேயே இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். We want to tell you, if you are not known about the Lord Jesus Christ, you have brought to a state where you are not able to derive goodness and benefit from the Lord. கடவுளை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது, தேவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, மனிதன் அதை சந்தோஷமாக கேட்க ஏற்றுக்கொள்ள அவன் பொதுவாக விரும்புகிறது இல்லை. Whenever we say about the Lord God, whenever we speak about God, nobody willing to hear that. உலகத்தின் காரியங்களை மக்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். But the people are more desire to know about the worldly thing. உலகத்தின் சம்பவங்களை மக்கள் அறிந்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறார்கள். The people are grow over desirous to know about the things of what is happening in the world. அவர்கள் வானத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள். And they are making all kind of experiments in the heaven. அவர்கள் சூரியனிலே ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறார்கள். And they want to make a research even in the sun. சந்திரனை குறித்து அறிந்து கொள்ள அவர்களுக்கு விருப்பம் உண்டு. They have a great desire to know about the moon. இன்னும் அறிவிலே பல காரியங்களை அவன் அறிந்து கொள்ள முடியாத தன்னுடைய மூளையை அவன் கசக்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the period where they want to know more and more. In such a way they are examining their mind more and more. உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And the man must understand about the important person, that is the Lord Jesus Christ. அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே நிற்கிறார். And even that same Jesus is standing in our midst. இயேசு கிறிஸ்துவை எந்த மனிதன் அறிந்து கொள்கிறானோ அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறதை காணலாம். And whoever know about the Lord Jesus Christ, you can understand he is being blessed by him. உங்களை சுற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பிரச்சனைகளின் நடுவில் நிற்கிறதாக உணர்ந்து கொண்டிருக்கலாம். And you may realize as if we are standing in the midst of difficulties and problems. சங்கீதக்காரன் விதமாய் தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லுகிறார். Even the psalmist in his psalm is telling in this way. 138ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அவன் விதமாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். In Psalm 138:7 he is telling about his own experience. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நான் துன்பத்திலே நடந்தாலும் என்று அங்கே இவன் குறிப்பிடுகிறது நாம் கவனிக்கலாம். And you can understand he is just pointing as he was walking in the midst of the trouble. இந்த மனிதன் துன்பத்தின் நடுவிலே இருக்கிறானா? Even the man is seemed to be in the midst of the trouble. உலகம் பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கிறது. Even the whole world is in the midst of the problem. மனிதர்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கிறார்கள். Even all the people are dwelling in the midst of the problem. குடும்பங்கள் கஷ்டங்களின் மத்தியிலே இருக்கிறார்கள். Even the family is all seem to be in the midst of the problem. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் உண்டு. And every man, particularly they who do have அந்த problems. பிரச்சனைகளின் நடுவே அவன் சிக்கி அதிலிருந்து வெளியே மீண்டு வர முடியாதவனாக அவன் இரவெல்லாம் பகலெல்லாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் இந்த உலகத்திலே காண்கிறோம். And we could find in the world he is not able to come out from that kind of wretched condition and seems to be greatly riding in that. மனிதனுடைய பிரச்சனைகளில் இருந்து அவனை விடுதலையாக்க முடியாத அவன் நடுவிலே நிற்கிறதான இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் இன்னும் அறியாமலே இருக்கிறான். As he is standing in the midst of the problem, but he never know the Lord God who is standing before him to deliver. உனக்கு உதவி செய்யும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உன் நடுவிலே இருக்கிற ஆண்டவரை நீ அறிந்து கொள்வாயானால் இந்த ராத்திரியிலேயே நீ சமாதானத்தோடு வீடு செல்லுவாய். When you know about the Lord God who want to bless you tonight, when you go back to your home, you will go with the blessing. ஒரு முறை கடலிலே கப்பலிலே சென்று கொண்டிருந்தார்கள். Once they were found in the ocean and making a voyage in the ocean. கப்பலிலே சென்று கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு இருந்ததான குடி தண்ணீர் அது காலியாகி விட்டது. Even while they were making a voyage on the sea through the ship, what the drinkable water they had completely exhausted. இன்னும் கூட அவர்கள் பல நாட்கள் அந்த கடலிலே பிரயாணத்தை செய்தால்தான்
தாங்கள் போய் சேர வேண்டிய இடத்திலே அவர்கள் போய் சேர முடியும். Only when they make still more a journey by voyage upon the sea, they could reach their destination. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to His holy name. பிரியமானவர்களே, அந்த கப்பலை சுற்றிலும் தண்ணீர் இருக்கிறது. Oh dear beloved, the water is surrounding the whole that ship. ஆனால் அந்த தண்ணீரை மனிதன் குடிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And even though the water is surrounding that ship, but man is not able to drink that water. அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்க முடியாது, தாகத்தினால் அவர்கள் மடிந்து போவார்கள். And they will never be able to drink that water to quench the thirst, but they will die in that and they take that drink. கப்பல் தலைவன் என்ன செய்வதென்று அறியாமல் தன் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். Even the captain of the ship, he was ignorant, not to knowing what to do in the midst of the problem. திடீரென்று தூரத்திலே ஒரு கப்பல் வருகிறதை அவர்கள் கண்டார்கள். But all of a sudden they saw in a far off place another ship is approaching. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டானது. Immediately they had a hope. தூரத்திலே ஒரு கப்பல் வருகிறது. And the far off place and the ship is coming அந்த கப்பலில் இருந்து கொஞ்சம் குடித நீரை வாங்கி எப்படி ஆகிலும் நாம் உயிரோடு நம்முடைய தேசத்திற்கு போய் சேரலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். And immediately they thought they could get the water from that ship, or when they could able to reach their destination safely. தங்களுடைய கைகளை அசைத்து உதவிக்காக கேட்டார்கள். They were wagging their hands and they were telling and they were asking the help from them. அந்த கப்பலிலே இருந்த தலைவன் இந்த கப்பல் தலைவனோடு கூட தொடர்பு கொண்டான். Even the captain found on the ship, he was making a contact with this ship. இந்த கப்பல் தலைவன் சொன்னான், ஐயா இப்படி எங்களுக்கு ஒரு பிரச்சனை, தண்ணி வேண்டும், நாங்கள் தண்ணி பஞ்சத்தில் இருக்கிறோம். Oh sir, we do have a lack of water, we are under the lack of water, please help us. அந்த கப்பலில் இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? What was the answer that was coming from the ship? அந்த கப்பல் தலைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? What was the answer given by that captain of the ship? மொண்டு குடியுங்கள், மொண்டு குடியுங்கள். You draw water and drink it. உங்களுக்கு அது விளங்கவில்லை. They are not able to understand that word. விளங்கவில்லை. ஐயா நாங்கள் கடலிலே இருக்கிறோம். Oh sir, we are in the midst of the sea. நாங்கள் கப்பலிலே இருக்கிறோம். And we are found in the midst of the ship. நாங்கள் மொண்டு குடிக்க எங்கே தண்ணீர் இருக்கிறது? Where could we draw water and enable to drink the water? மறுபடியும் அந்த கப்பல் தலைவன் தெளிவாய் சொல்கிறான், நீங்கள் உங்கள் பாத்திரங்களை கீழே போட்டு மொண்டு தண்ணீரை குடியுங்கள். And you drop down your vessel down and just you draw and drink the water. பிரியமானவர்களே, அவர்களுக்கு புரியவில்லை. Oh dear beloved, they are not able to understand the term. அந்த கப்பலிலே சொன்னவர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு புரியவில்லை. The word uttered by the other ship, they are not able to understand. ஆனாலோ மறுபடியும் இதே பதில்தான் அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. But repeatedly again and again only this answer was coming from that ship. சரி, அவர்கள் கீழ்ப்படிவோமே என்று சொல்லி அவர்கள் கப்பல் கீழே அந்த கடலிலே தங்களுடைய பாத்திரங்களை போட்டு தண்ணீர் எடுத்து குடித்து பார்த்தார்கள். மிக மிக சுவையான ஒரு தண்ணீராக இருந்தது. But they obeyed and they want to test it and they'll drop that vessel and they draw the water and they just tasted it. It was so delicious. அந்த கப்பலிலே இருக்கிற எல்லாரும் பிழைத்தார்கள். Whoever found in the ship, all were able to survive. அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்தது. And all the problem was solved. அவர்களுக்கு ஒரு அறிவு தேவையாக இருந்தது. But they need a knowledge. இந்த தண்ணீர் குடி தண்ணீர் என்ற ஒரு அறிவு அவர்களுக்கு அங்கே இல்லை. But they had no knowledge that it was a drinkable water. இவர்கள் சென்று கொண்டிருக்கிற இடம் ஒரு நல்ல தண்ணீர் இருக்கிற இடம் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். And not the place where they are making white, it was a place where they had a drinkable water. இந்த கப்பலில் இருந்தவர்களுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை புரிந்தது. பிரியமானவர்களே, oh dear beloved, the people who have found in the ship, they were able to understand that position. அவர்கள் அதை நம்பினார்கள். பிரியமானவர்களே, oh dear beloved, they trusted that. நீங்கள் அறியாது இருக்கிற ஒரு தெய்வத்தை இந்த மாலை வேளையிலே நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். And we are in this evening proclaiming and telling about the God whom you never know. நீங்கள் இன்னும் விளங்கிக் கொள்ள முடியாத இருக்கிற ஒரு கடவுளை, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். Even the God Jesus Christ whom we are not able to understand, and we are proclaiming about that God. இந்த இரவிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஜீவ தண்ணீராக இந்த மாலையிலே வந்திருக்கிறார். And whoever know about the Lord Jesus Christ, he has come like a living water. இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று நீ கூப்பிடு விசுவாசிப்பாயானால் இயேசு உன்னை காப்பாற்றுவார். If you cry unto the Lord, save me, then your God will save you. இயேசுவே என்னை குணமாக்கும் என்று நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயானால்
இயேசுவின் வல்லமை உன்னை குணமாக்கும். If you cry unto the Lord saying, heal me, His power is going to heal you. இதுவரைக்கும் இயேசுவின் வல்லமையை உன் வாழ்க்கையிலே நீ அறியாமல் இருக்கலாம். So far in your life you may not know about the power of the Lord Jesus Christ. இதுவரைக்கும் இயேசுவின் அன்பை நீ அறியாமல் இருக்கலாம். So far you may be a person without not able to understand the love of God. நீ அறியாத ஒருவர் நம்முடைய நடுவிலே நிற்கிறார். Whom you never understand, that unknowable God is standing in your midst. நீ சாவது இல்லை. You will never die. நீ குணமாக்கப்படுவாய். And you are going to be healed. சமாதானம் உனக்கு உண்டு. You will have a great peace. உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. You do have a good future. இயேசுவை நீ அறிந்து கொள்வது உனக்கு நித்திய ஜீவனை தருகிறது. When you know about the Lord Jesus Christ, that is able to give you eternal life. ட்ரெயின்ல இந்த டிக்கெட் புக் பண்ணும் பொழுது கீழே ஒரு பின் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். And even while you just reserve the ticket, there you find one note below that. நீங்கள் டாக்டரா இருந்தால் நீங்கள் டாக்டர் என்று அதிலே குறிப்பிடுங்கள் என்று அந்த ஃபார்மிலே கீழே எழுதியிருப்பார்கள். And even they would have given one note, if you are a doctor, mention that you are a doctor. ஏன் தெரியுமா? Why they have asked like that, you know? திடீரென்று ரயில் பிரயாணத்திலே ஏதாவது ஆபத்தோ ஏதாவது விபத்தோ ஏற்பட்டால் இந்த நபர் டாக்டர் என்று அந்த நிர்வாகத்துக்கு ஒரு அறிவு தேவையா இருக்கிறது. When any accident occurred to the train, and even those railway institution must know this man who is making a journey is a doctor. பிரியமானவர்களே, டாக்டர் என்று சொல்கிறவர்கள் அந்த படிப்பை படித்தவர்கள் கீழே அதை அவர்கள் எழுதி இருப்பார்கள். The people who are doctors, they would have written as a doctor. பிரியமானவர்களே, ஒரு அருமையான டாக்டரை நாங்கள் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். Oh dear beloved, we are introducing a beautiful doctor to you. அவர் டாக்டர் மாத்திரமல்ல, He is not ordinarily a doctor. அவர் உங்களுக்கு அட்வொகேட்டாவும் கூட இருக்கிறார். And he is as well as an advocate. அவர் அட்வொகேட் மாத்திரமல்ல, Not only is an advocate, அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். and he is like a father. அவர் உங்களுக்கு தகப்பன் மாத்திரமல்ல, Not only he is like a father, அவர் உங்களுக்கு தாயா இருக்கிறார். and he is like a mother. அவர் உங்களுக்கு நல்ல புருஷனா இருக்கிறார். And he is like a good husband. அவர் உங்களுக்கு நல்ல சிநேகிதனா இருக்கிறார். And he is like a good friend. இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். And the Lord Jesus Christ, he is all in all. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும், Whatever the problem it might be, உங்களுடைய தேவைகள் எதுவாய் இருந்தாலும், whatever the needs it might be, ஒருவர் மாத்திரம் உங்களுக்கு போதும். but only this person is more enough for you. அவர்தான் இயேசு. That is the Lord Jesus Christ. அந்த இயேசுக்கு இன்னொரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உன் நடுவிலே இருக்கிற இயேசுவை நீ இந்த ராத்திரியிலே அறிந்து கொள்ளும் பொழுது நீ பாக்கியவானாய் மாறுவாய். That's the Lord Jesus Christ who is standing in our midst. If you know about that God, you will tend to be a blessed man. உங்கள் நடுவிலே இருக்கிற இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The Lord Jesus Christ who is in our midst, you must surely understand him. கடந்த சில மாதங்களாக இந்த வசனத்தை நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். For the certain few days I've been going on meditating this verse. உங்கள் நடுவிலே நிற்கிறார். And he is standing in the midst of you. நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். And you never know about him. என்ன ஏன் நிற்கிறாரு, எதுக்கு நிற்கிறாரு, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And we have to understand why he stands, what purpose he stands. அந்த தேவன் உங்கள் நடுவிலே நிற்கிறதுடைய நோக்கம் என்ன? Why that God, what you never know, you will never know he is standing in your midst. அந்த ஆண்டவர் உங்கள் நடுவிலே நிற்கிறதுடைய காரணம் என்ன? What is the reason for that God to stand in our midst? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. ஒரு நோக்கத்தோடு கூட அந்த ஆண்டவர் நம்முடைய நடுவிலே நிற்கிறார். One purpose with a one intention, that Lord Jesus Christ is standing in our midst. நடுவிலே நிற்கிறார். எதற்காக நிற்கிறார் என்ற ஆர்வத்தோடு நான் வேதத்தை அங்கும் இங்குமாக புரட்டி பார்த்து கொண்டே இருந்தேன். I was just turning the scripture here and there. But why? For what purpose he is standing in the midst? சில வசனங்கள் அவர் ஏன் அவருடைய ஜனங்களின் நடுவிலே நிற்கிறார் என்பதை அங்கே அது வலியுறுத்துகிறதை என்னால் காண முடிந்தது. But I could able to understand why it emphasized
that why he stand before the midst of the people. அந்த காரணங்களை இந்த மாலையிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். And I want to state the reason why he stands before you. முதலாவதாக, First of all, உன் நடுவிலே நிற்கிற இந்த ஆண்டவருடைய நோக்கம் என்ன? what is the purpose? The Lord God who is standing in our midst. அவர் யார்? And who is that God? அவர் எப்படிப்பட்டவர்? And what kind of God he is? இதை ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதமாக சொல்லுகிறார். Even the prophet Isaiah says in this way. ஏசாயாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். Even Isaiah chapter 12 verse 6 we read in this way. சீயோனில் வாசமாயிருக்கிறவளே சத்தமிட்டு கெம்பீரு, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே அவர் பெரியவராயிருக்கிறார். The Holy One of Israel in the midst of he is the Holy One. உங்க நடுவிலே நிற்கிறவர் எப்படிப்பட்டவர்? The Lord God who is standing in our midst, what kind of God he is? உங்க நடுவிலே நிற்கிறவர் எப்படிப்பட்டவர்? What kind of God who is standing in our midst? அவர் பெரியவர். And he is a great God. பெரிய தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பெரிய தேவன் நம்முடைய நடுவிலே நிற்கிறார். A great God in our midst he is standing. ஸ்தேவான் இவ்விதமாய் சொல்லுகிறார். Even the Stephen was saying in this way. சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டினான். And even the Solomon built a great big temple. வானம் அவருக்கு சிங்காசனம். And even heaven is the throne for God. வானம் அவருக்கு சிங்காசனம். Even the heaven is the throne for God. பூமி அவருக்கு பாதபடி. Even the earth is the footstool for God. உங்கள் தேவனை நீங்கள் கற்பனை செய்து பாருங்களேன். Just you imagine about your God. உங்கள் தேவனை உங்கள் மனக்கண்களிலே கொண்டு வாருங்கள். You just bring your God to your imagination. வானம் அவருக்கு சிங்காசனம். Even the heaven is his throne. அவருடைய பாதபடி பூமியிலே இருக்கிறது. And even the footstool is upon the earth. அவருடைய பாதங்களை நான் இங்கே காண்கிறேன். And I am able to see the feet of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை நான் இங்கே காண்கிறேன். I could be able to see the feet of the Lord Jesus அவருடைய Christ. பாதத்திலே நீ விழுவாயானால், If you fall in the feet of the Lord அவருடைய Jesus, பாதத்தை நீ பற்றிக் கொள்வாயானால், if you are able to grab the feet of the Lord Jesus Christ, நிச்சயமாக அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். certainly he would be the God to bless you. வானம் அவருக்கு சிங்காசனம். Even the heaven, his throne. பூமி அவருக்கு பாதபடி. Even the earth is a footstool. பெரிய தேவன் உனக்கு உண்டு. And there is such a great God. இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர். That Jesus Christ is such a great God. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், Whoever found in the world, உனக்கு விரோதமாய் போராடுகிறவனை காட்டிலும், whoever that is struggling in this உன்னை world, தாக்குகிற சத்துருவின் வல்லமைகளை காட்டிலும், even all the power the enemy who is struggling against, உனக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறவனை காட்டிலும், even whoever the devil whichever bringing problem in நீ you, முன்னேற முடியாதபடி தடைகளை கொண்டு வருகிறவனை காட்டிலும், or whoever that bring a lot of hindrances in you, இந்த இயேசு பெரியவர். but Jesus is greater than all. பெரிய இயேசு நம்மத்திலே நிற்கிறார். That great God is standing in our midst. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. பெரிய ஒரு தேவன் சின்ன ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். The great God will never try to do something very simple and ordinary and trifle. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சென்டர் பாஸ்டருடைய காரிலே போகும்படியாக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. I do have some 15 years ago I had a good chance to travel along with in the car with the center pastor. அவர் இப்பொழுது இல்லை, கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விட்டார். But now he is not with us, he is left in the Lord. ஒரு ஃபெய்த்தோமுக்காக நான் வழிகாட்டும்படியாக கூட போயிருக்கிறேன். And I was just going along to guide him so that you might reach your faith. வழியிலே ஒரு ரயில்வே கேட் வந்தது. And on the way we met a level crossing. அங்கே கொஞ்ச நேரம் நிற்க வேண்டியதா இருந்தது. And we had to stay for some time. ஒரு மனிதன் தன் உதவிக்காக பிச்சைக்காக அந்த காரிலே வந்து அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். One man for the sake of alms, and he was begging something near the car. வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்த டிரைவர் ஏதோ ₹1 எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுத்தார். The driver was driving the car. He took ₹1 and dropped. உடனே பாஸ்டர் கேட்டார், நீ எவ்வளவு கொடுத்தவனுக்கு? The center pastor asked him, how much you dropped money to him? நான் சொன்ன ₹1 போட்டேன். When I dropped ₹1. பாவம் என்ன செய்வான்? ₹1 வச்சு என்ன செய்வான்? கூடன்னு ஒரு ₹100 எடுத்து கொடுத்தாரு. What the ₹1 what he could do is just he gave ₹100. உலகத்திலே பெரிய மனிதர்கள் பெரிய காரியங்களை செய்கிறார்கள். The great people in the world, they want to do a great thing. பிரியமானவர்களே, பெரிய மனிதர்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியுமானால்
இயேசுவால் செய்ய முடியாத காரியம் உண்டா? If that great people are able to do that great thing, will not the great Jesus, will he not able to do great thing? நேற்று நீங்கள் பிரசங்கத்தில் கேட்டது போல அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மனிதன் இயேசுவை தேடி வந்தானே. As you heard yesterday, to receive the miracle and wonders, he came in seek of the Lord Jesus Christ. அந்த இயேசுவை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேடி வந்திருக்கிறீர்கள். Even that Jesus Christ, you have come to seek him only to get miracles. அந்த இயேசு பெரியவர். Yes, that God Jesus is a great God. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். And he the Lord, he able to do a great and greater thing. மனிதன் செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்வார். ஆனபடியால் அவர் பெரியவர். Whatever the thing it is not possible by a man to do, he is able to do. That is why he is a great God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. ஒருவர் இப்படி சொன்னார். And even one man was saying in this way, do ordinary things for God, he will do extraordinary for you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். do ordinary thing for the Lord and he will do extraordinary thing for you. Do possible things for God, he will do impossible for you. You do possible thing for the Lord and he will do impossible thing for you. Do natural things for God, he will do supernatural for you. Do the natural thing for the Lord and he will do the supernatural thing for you. உன்னால் முடிந்ததை இயேசுவுக்காக செய். Whatever you could able to do, you do for the Lord. உன்னால் முடியாததை இயேசு செய்வார். And what you are not able, he will able to do for you. என்னால் முடியவில்லை என்று நீ சொல்லுகிறாயா? Are you saying that I'm not able to do anything? நீ செய்ய முடியாதவற்றை இயேசுவின் கையிலே ஒப்பு கொடுப்பாயாக. Whatever you're not able to do, just hand over in the hand of the Lord Jesus Christ. இது எனக்கு கடினமா இருக்குது என்று சொல்லுகிறாயா? Are you saying it's very hard for me to do? கடினமா இருக்கிற காரியத்தை அந்த பெரியவர் இயேசுவிடத்திலே நீ கொடுப்பாயாக. Whatever you say hard thing for me, you hand over to that great God. ஒரு ராஜா இவ்விதமாக சொன்னான். Even that king was saying in his way. ஒரு பெரிய யுத்தத்திற்கு அவன் போக வேண்டியதா இருந்தது. And he had a chance, he must go for the war. சத்துருக்கள் பலவான்களாய் இருந்தார்கள். Even the enemy were stronger people. அவர்களை எதிர்க்க இவனுக்கு பலன் இல்லை. But he had no strength to confront those enemies. தன்னுடைய பெரிய தேவனை பார்த்து விதமாய் சொன்னான். But he looked into that great God and he was saying this way. என்னுடைய பெரிய தேவனே, Oh God, a great God. பலமுள்ளவனுக்காகிலும் பலமில்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். Even for the strong, even for the weak, it is a easy thing for you, Lord. உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறது ஆண்டவருக்கு கஷ்டமே இல்லைங்க. Whatever the problem, to solve the matter, it's not a difficult thing for you, Lord. உன்னுடைய வியாதியை குணமாக்குறது ஆண்டவருக்கு கஷ்டமே இல்ல. Even to heal a sickness, it's not a hard thing for you, Lord. அது அவருக்கு லேசான காரியம். But it is something a easiest thing for him. இயேசுவுக்கு அது லேசான காரியம். But for the Lord Jesus Christ, it is the easiest thing. நீ விசுவாசிக்க கூடுமானால், if you could able to believe, இயேசு உனக்கு அற்புதத்தை செய்யும்படியாக இந்த இரவிலே உன் நடுவிலே நிற்கிறார். and only the Lord God to do the miracle and wonders, he is standing in your midst. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. சங்கீதக்காரன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லுகிறார். Even the psalmist say, the Lord God has done a great thing. 126ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, while you turn to Psalm 126, இரண்டாம் மூன்றாம் வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. even second and third verses say in this way. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். The Lord God had done a great thing for them. பெரிய காரியங்களை செய்கிற தேவனை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். And we are only talking about the Lord who is able to do great things. இந்த தேவனை, பெரிய தேவனை நீங்கள் விசுவாசித்துக் கொண்டே இருங்கள், பெரிய காரியங்களை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். If you are able to believe the great God, and you will be able to receive great things from him. எங்களுடைய வாய் நகைப்பினால் நிறைந்திருக்கிறது. Even our mouth filled with the laughter. எங்களுடைய நாவு ஆனந்த
சத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. Even our tongue filled with the singing. பெரிய காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்யும் பொழுது நீ சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவாய். When the Lord God do great thing in our life, He will fill with the great joy. அருப்புக்கோட்டை தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். Even God is allowing the place of Aruppukkottai. இந்த மாலையிலே இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். As you have come in this evening, the Lord Jesus Christ is loving you. நீ துக்கமா இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. He is not willing that you are to be a sorrowful man. வெளியில நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாய். Externally you are laughing. வெளியில நீ ஒரு மகிழ்ச்சியாக நீ நடந்து கொண்டிருக்கிறாய். Externally you behave as if you have a joy in our life. உன்னை பார்த்தால் சந்தோஷமான ஒரு மனிதனை போலதான் தெரிகிறது. And you appear like as if we are having a joy. ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்திலே நீ துக்கத்தினால் நிறைந்திருக்கிறாய். But in the depth of your heart you are being filled with the grief. உன் உள்ளத்தின் ஆழத்திலே நீ வேதனையினால் நிறைந்திருக்கிறாய். Even in the depth of the heart you have been filled with the agony and pain. ஏதோ ஒரு பயம் உன்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது. Some kind of pain and power seem to be dominating you. உனக்கு மகிழ்ச்சி இல்லை. You do not have a proper real joy. சந்தோஷம் இல்லை. You don't have a real joy in you. ஆனால் அருமையான நண்பர்களே, ஒரு பெரியவரை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். Oh dear friend, we are only talking about a great God. தேசமே பயப்படாதே. Oh land, ye need not be afraid. தேசமே பயப்படாதே. Oh nation, land, ye need not be afraid. மகிழ்ந்து கலிகூரு. And you rejoice. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The Lord God will do great things. சின்ன காரியத்தை நீ கேட்டு வந்திருக்கிறாயா? Have you come only to get the trifle thing? கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சின்ன காரியம் இல்ல, நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன். But the Lord God is saying, I'm not going to do a trifle thing. I want to do great thing for you. வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக அவர் உனக்கு செய்கிறவர். Whatever you just ask and entreat, more than He is able to do for you. உன் கண்ணீரை அவர் துடைப்பார். And He will be wiping your tears. கவலை அவர் நீக்குவார். And He will remove all your உன் worries. கஷ்டங்களை மாற்றுவார். And He will remove all the difficulties. உன் குடும்பம் பரலோகமாய் மாறும். Even your family will be turned to be like மகிழ்ச்சியை heaven. நீ காண்பாய். And you will be able to see joy. எல்லா நிலவரங்களும் மாறுவதை நீ காண்பாய். And you could see all the change is taking place. நீ கூட சொல்லுவாய், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். Even you would also come forward to say, God, I did great thing in my life. அருப்புக்கோட்டை கூட்டங்களுக்கு சென்றேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். I went to the meeting of Aruppukkottai and God did a great thing in my life. உனக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒருவருடைய பாதங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. Only to do a great thing, the feet of the Lord God is standing in our midst. இன்னும் கூட வேதத்தை நான் திருப்பிக் கொண்டே இருந்தேன். Even I were turning the scripture still more. இந்த நடுவிலே நிற்கிற இந்த ஆண்டவருடைய நோக்கம் என்ன? What is the intention and aim of the Lord God who is standing in our midst? நடுவிலே வந்து அவர் என்ன செய்ய போகிறார்? And as He is coming in our midst, what going to do? ஓசியாவின் புத்தகத்திலே இப்படி ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். And I was able to see one verse in the book of Hosea. ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். And Hosea chapter 11 verse 9. என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன், எபிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாய் வரேன். நான் உன் நடுவிலே பரிசுத்தர். And I am a holy God in our midst. பிரியமானவர்களே, உன் நடுவிலே நிற்கிற ஆண்டவர் பெரியவர் மாத்திரமல்ல, உன் நடுவிலே நிற்கிற ஆண்டவர் பரிசுத்தர். Even not only the holy God, the God is a great, but the God who is standing in our midst is a holy one. உன் நடுவிலே நிற்கிற உன் ஆண்டவர் பரிசுத்தர். The Lord God who is standing in our midst is a holy one. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to His holy name. பரிசுத்த தேவனிடத்திற்கு நான் வர முடியுமா என்ற ஒரு கேள்வி உனக்கு இருக்கலாம். You may have a question whether you could able to approach and come near to that holy God. பரிசுத்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா என்ற ஒரு கேள்வி உனக்குள் இருக்கலாம். You may have a question whether that holy God would bless you. பலவிதமான பாவ பழக்கங்களோடு நீ இருப்பாயானால் உன்னோடு கூட இந்த மாலையிலே நான் பேச விரும்புகிறேன். If you have some kind of malpractices, evil, sinful life, I want to talk to you. இன்றைக்கு நாம் சாட்சியிலே கேட்டோமே, ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் தன்னுடைய இள வயதிலேயே அவர்
தன்னுடைய உலக பிரகாரமான பாவ வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் செய்து கொண்டிருந்தார். And as you heard the testimony of the servant of God, while he was a young man, all the evil thing that found in the world, he was committing the same. ஆனால் இயேசு அவரை சந்தித்தார். But the Lord Jesus Christ able to meet him. இயேசு அவரை மாற்றினார். And Jesus Christ completely changed him. இயேசு அவரை மன்னித்தார். And Jesus Christ has forgiven him. இயேசு அவருடைய பிள்ளையாக மாற்றினார். And Jesus Christ has changed him as his child. ஆம், இந்த இரவு வேளையிலேயும் கூட ஒரு பரிசுத்த தெய்வம் நம்முடைய மத்தியிலே நிற்கிறார். Even in this evening, that the Holy One, the Holy God is standing in our midst. பிரியமானவர்களே, மனிதனை தன்னை போல பரிசுத்தமாய் மாற்றுகிற ஒரு வல்லமை அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. Even the Lord Jesus Christ is having a power to make a man holy. மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? You have a desire that you must change. நல்லவனாக மாற வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள்ளே இருக்கிறதா? You have a desire that you had to be changed like a good man. என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். I had to be changed like a blessed man in my family. என் பெற்றோருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். Even for my parents, I had to be changed like a blessed man. என் சமுதாயத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். Even for the society, I had to be changed like a blessed man. அநேகருக்கு நான் பாரமா இருக்கிறேனே. I seem to be like a burden to many. ஆம், நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா? Oh, do you desire that you had to be changed? ஒரு பரிசுத்தரின் பாதங்கள் உன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. One holy one, the holy one, God's feet is standing in our midst. நான் உன் நடுவிலே இருக்கிற பரிசுத்தர். I am the Lord God who is standing like a holy God. ஆம், பிரியமானவர்களே, எந்த மனிதனையும் கழுவி பரிசுத்தமாக்குகிற ஒரு தெய்வீக வல்லமையை நான் இங்கே பேச விரும்புகிறேன். I want to speak about a divine power which is able to cleanse any man. எந்த மனிதனையும் ஒரு தெய்வீக மானவனாய் அந்த இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். And whatever a man he might be, the Lord Jesus Christ wants him to change as a godly man. மனிதனுடைய தவறுகளுக்காக அவனை அவர் அழிக்க விரும்பவில்லை. He never desire whatever the error he comes in your life, he will never destroy him. இந்த வசனம் மிகவும் ஒரு அழகான வசனம். Even this word of God is so beautiful. என் உக்கிர கோபத்தின்படி நான் செய்ய மாட்டேன். I will never do according to my fierce anger. நான் இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். I will never destroy the city. மேலே 8ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், While you just go through the 8th verse, ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். let us please read to the book of Hosea chapter 11 verse 8. எப்ராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? எப்படி நான் உன்னை ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? எப்படி நான் உன்னை ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன்? எப்படி உன்னை செபாயை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் இருதயம் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. பரிசுத்த தெய்வம் மனதுருக்கம் உள்ளவராக நிற்கிறார். Even that the holy God with all compassion is standing in our midst. நீ நினைக்காத ஆண்டவருக்கு என் மேல கோபம் இருக்கு நீ நினைக்கிறாய். You think that God is having a great anger towards you. கஷ்டங்கள் வரும்போது உன் ஆத்மா அப்படி உனக்கு சொல்லுகிறது. Even when you have difficulties, your soul is talking with you in that way. பிரச்சனைகள் வரும்போது உன் உள் மனது உனக்கு அப்படி சொல்லுகிறது. When you have a problems, even the inner man is speaking in that way. ஆபத்துகள் வரும்போது சாத்தான் சொல்லுகிறான், இயேசுநாதர் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறார், ஆனபடியால் தான் உனக்கு இந்த கஷ்டங்கள் வருகிறது என்று பிசாசு சொல்லுகிறார். Even when you have a danger, the devil is talking to you that Jesus is angry with you. That's why it all happened. உன் நடுவிலே நிற்கிற அந்த பரிசுத்த தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே நீ அறிந்து கொள்ள வேண்டும். Even the holy God who is standing in our midst, in a manner what you ought to know, he had to know him. அவர் கோபம் நிறைந்தவராக அல்ல, He is not a God with a great anger and wrath. மனதுருக்கம் உள்ளவராக நிற்கிறார். And with all compassion, he is standing in our midst. உனக்கு உதவி செய்கிறவராக அவர் நிற்கிறார். As the Lord is standing willing to help you. உன்னை கழுவுகிறவராக அவர் நிற்கிறார். And he is standing willing to cleanse you. உன்னை மன்னிக்கிறவராக நிற்கிறார். And he is standing willing
only to forgive you. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, Whoever you might be. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு மன்னிப்பு தர விரும்புகிறார். And Jesus Christ desires to give forgiveness. நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, Whoever you might be. இன்றையிலிருந்து இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். The Lord Jesus Christ, even from today, who want to change your life utterly. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தர மாட்டாயா? Oh my son, would you not give your heart to me? என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தர மாட்டாயா? Oh daughter, would you not give your heart to me? ஓ வாலிபனே, உன் இருதயத்தை எனக்கு தர மாட்டாயா? Oh young man, would you not give your heart to me? உன் இருதயத்தை நான் கழுவ விரும்புகிறேன். I desire to cleanse your heart. ஆம் பிரியமானவர்களே, சுவிசேஷம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கிக் கொண்டிருந்தார். Even the gospel says the Lord Jesus Christ was hanging in the midst of heaven and earth. இரண்டு கல்வர்களின் நடுவிலே அந்த இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்தார். Even in the midst of the two malefactors, he was hanging. உங்களையும் என்னையும் தண்டனையிலிருந்து காப்பாற்றி, உங்களையும் என்னையும் மன்னித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு தெரிந்து கொண்ட இடம்தான் சென்டர், நடுவே. Wanting to bless you, to remove all these things, he had chosen the place called the center. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. John the Gospel 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. 19th chapter verse 18 says in this way. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் சிலுவையை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசுவை நடுவிலுமாக சிலுவையிலே அறைந்தார்கள். And they have crucified Jesus in the midst of the two malefactors. வலது பக்கத்திலே ஒரு கள்ளன், And right inside one thief, இடது பக்கத்திலே ஒரு கள்ளன், and left inside another thief. இயேசு எங்கே இருக்கிறார்? Where Jesus Christ was, நடுவிலே இருக்கிறார். and he was found in the midst. நீங்க யாரை பார்க்கணும்? To whom he had a look. நீங்க ரைட் சைடும் பார்க்க கூடாது, நீங்க லெஃப்ட் சைடும் பார்க்க கூடாது. நீங்க யாரை பார்க்கணும்? சென்டர்ல இருக்கிறார், நடுவே இருக்கிறார். You should not see the right hand side, the left hand side, but he is being hanging in the midst. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். Whom you never know, that God is in that midst. பிரியமானவர்களே, அந்த நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவை ஒரு மனிதன் நோக்கி பார்க்கும் பொழுது அவன் சுத்தமாக்கப்படுகிறான். And whoever just look into that Lord who is hanging in the midst, he would be cleansed. அவன் மன்னிப்பை பெறுகிறான். And he is able to get the forgiveness. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. Even the blood of the Lord Jesus Christ, out of all kind of unrighteousness, he is able to cleanse us. அவர் உன்னை அழிக்க விரும்புகிறது இல்லை. He never desire to destroy you. அவர் உன் பாவங்களுக்கு தக்கதாக உன்னை தண்டிக்க விரும்புகிறது இல்லை. He never desire according to your sins to be you to be அந்த punished. நடுவில் இருக்கிற இயேசுவை நீ நோக்கி பார்ப்பாயானால், If you look unto the Lord who is found in the midst, மன்னிப்பு உண்டு, you will have forgiveness. உனக்கு இரக்கம் உண்டு, You will have mercy. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. நான் ஆத்மாவை போல உன்னை ஆக்க மாட்டேன், I will never make you like Akma. சபோயின் போல உன்னை நான் ஆக்க மாட்டேன். I will never make you like a Seboim. இந்த ரெண்டு பட்டணம், இது ரெண்டு ஒரு ஊர் பேரா இருக்கிறது. And the two city, it is the name of the city. ஆதியாகமத்தில் படித்தால் ஒரு 5 ஊரை ஆண்டவர் அக்கினியிலே அழிக்க வேண்டும் என்று விரும்பினாராம். Even while you read in the book of Genesis, the 5 towns God wanted destroyed out of fire. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே இப்படி படிக்கிறோம். And we read in Genesis chapter 14. அதிலே 5 ஊர்கள் பெயர் சொல்லி இருக்கிறது. And now here you can find about the name of the 5 cities. ஒன்று சோதோம், One is Sodom, 2 கொமரா, the second is Gomorrah, மூன்றாவது ஆத்மா, and the third one is Akma, நான்காவது செபோயிம், and the fourth one is Zeboim, ஐந்தாவது சோவார். and the fifth one is Zoar. அந்த மனிதர்களுடைய பாவத்தினாலே தேவன் கோபம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says because of the sins of the people, God had a wrath toward those people. எனவே லோத்தை சோதோமிலிருந்து வெளியே கொண்டு போய் விட்டார். That's why God took a Lot out of Sodom.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. லோத்து சொன்னான், நான் அந்த மலைக்கு போக மாட்டேன், இந்த சோவாருக்கு நான் போகிறேன், அது சின்ன ஊரா இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டான். Even the Lord was saying, I will never flee to the mountain, I will go to that place as Zoar. ஆனபடியினாலே சோவார் என்ற ஊர் அக்கினியினால் அழிக்கப்படவில்லை. That's why that town which is called Zoar, it was not destroyed by the fire. இந்த 4 ஊர்களும் நெருப்பினாலே அழிக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. The word of God says the 4 towns were completely destroyed by the fire. எப்படி உன்னை ஆத்மாவை போல ஆக்குவேன், How I will make you as Akuma. எப்படி உன்னை செபாயின் போல ஆக்குவேன், I will make you as a Zeboim. மன்னிக்கிற இயேசுவின் பாதங்கள் இங்கே வந்திருக்கிறது. Even the feet of the Lord Jesus Christ to forgive, he has come in this place. உன்னை சுத்தமாக்குகிற இயேசுவின் பாதங்கள் இங்கே வந்திருக்கிறது. The feet of the Lord Jesus Christ to cleanse you has come in this place. உன்னை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் பாதங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. Wanting to bless you, that feet of the Lord Jesus Christ is standing here. இயேசுவின் பாதத்துக்கு வருகிற ஒரு மனிதனையும் அவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். And whoever come to the feet of the Lord Jesus Christ, you bless them and send them away. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. இந்த நடுவில் நிற்கிற இந்த ஆண்டவரை பற்றி இன்னும் ஒரு வசனம் கூட சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். Even I want to share about the Lord God who is hanging in the midst. With that I want to conclude. செப்பனியாவின் புத்தகம், Let us turn to the book of Zephaniah. 3ஆம் அதிகாரம் And the 3rd chapter. 15ஆம் வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். And 15th verse we read in this way. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். Even the king of Israel is found in our midst. உன் நடுவில் இருக்கிறவர் பெரியவர். The Lord God who is found in our midst is a great God. உன் நடுவில் இருக்கிறவர் பரிசுத்தர். Even the Lord God in our midst is a holy God. உன் நடுவில் இருக்கிறவர் ராஜா. Even the Lord God in our midst is a king. ஒரு ராஜ சமூகத்திலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். Where one is standing in the royal presence. எல்லாரும் ராஜா கிட்ட போக முடியுமா? Would all go near to the king. ஒரு ராஜா கிட்ட போகிறது என்பது அது ஒரு பெரிய பாக்கியம். Even going near to the king, it is a blessed state. இந்த ராத்திரி வேளையிலே ஒரு ராஜாவின் சமூகத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். Even tonight we are standing in the presence of that great king. ஒரு பெரிய ராஜா நம்முடைய நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். Even the great God is standing in our midst. உன் நடுவிலே நிற்கிறவர் மனிதன் அல்ல. The Lord God who is standing in our midst is not a person. அவர் ராஜாவா இருக்கிறார். But the Lord God who is standing is a king. அந்த ராஜா என்ன சொல்கிறார் தெரியுமா? What the king is saying now? இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். Hereafter you will never going to see evil. எந்த தீய வல்லமையும் உன்னை அணுக முடியாது. No evil will be able to approach you. பிசாசின் வல்லமைகள் உன்னை சூழ்ந்திருக்கிறது போல நீ உணரலாம். You may realize as all the evil powers of the devil is encircle you. ராத்திரி வேளையிலே தூங்க முடியாமல் நீ கஷ்டப்படலாம். During the night time we may suffer not able to have a good sleep. பயங்கரமான சொப்பனங்கள் உனக்கு வருகிறது. You have a terrible nightmares. கெட்ட சொப்பனங்கள் உனக்கு வருகிறது. Even all evil dreams all appear during the night time. அசுத்த ஆவிகள் உன் தூக்கத்திலே வந்து உன்னோடு போராடுகிறது. Even all kind of evil spirit is struggling in our sleep. உனக்கு நல்ல தூக்கம் இல்லை. You have no proper sleep. உனக்கு சமாதானம் இல்லை. You have no peace. அந்த வீட்டிலே உன்னால படுக்க முடிகிறது இல்லை. Even in the house you are not able to lie peacefully. உனக்கு ஒரு ராஜா உன் நடுவிலே இருக்கிறார் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். But I want to tell you, a king is in our midst. உன் நடுவிலே அவர் ராஜாவாய் நிற்கிறார். In our midst, he is like a king. அவர் உன்னை பார்த்து இப்படி சொல்லுகிறார். And looking at you, he is saying in this way, தீங்கை காணாதிருப்பாய். you will never see the evil. ஒரு ராஜா இருந்தால் அவரோடு கூட அவருடைய சேனையும் நிற்கும். If there is a king along with him, a great army or military would be with him. அவருடைய தூதர்களுடைய சேனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். Even all the host of the angels would surround you. அவருடைய பரிசுத்த சேனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். Even all the holy hosts will encircle you. எருசலேமை பார்த்து ஆண்டவர் விதமாய் சொன்னார். Even the Lord God looking at Jerusalem, he is saying this way, நான் அக்கினி மதிலாய் இருப்பேன். I will be like a fiery wall. நான் அக்கினி மதிலாய் இருப்பேன். I would be like a fiery wall. சுற்றிலும் நான் அக்கினியாய் இருப்பேன். I will be like a fire around. அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன். And I will be like a glorious in the midst of that. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவிலே அவர் வருவாரானால், if the Lord God is able to come in our midst, சுற்றிலும்
ஒரு அக்கினி மதில் வரும். And along with him, a fiery wall will come up with you. எல்லா சத்துருவின் வல்லமைகளை அவர் அழிக்கிறார். And he is able to destroy all the powers of the enemy. ராஜா சத்துருவின் வல்லமைகளை அவர் நிர்மூலமாக்குகிறார். Even that king is shattering and destroying all the powers of the enemy. கண்களை நாம் மூடுவோமாக. Let us all close our eyes. அறியாத இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். The Lord whom you never know, that God is standing in our midst. நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். What you never know, that God is standing in our midst. அவர் பெரியவராய் உங்கள் நடுவில் நிற்கிறார். As a great God, he is standing in our midst. உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தரும்படியாக உனக்கு நடுவில் நிற்கிறார். Wanting to give a great blessing, he is standing in our midst. நீ 1000 10,000 பெருகும்படியாக உன்னை ஆசீர்வதிக்க நிற்கிறார். While he that you must increase 1,000 and 10,000, he is in our midst. அவருடைய கரம் ஓங்கின கரமாய் இருக்கிறது. And even his arm is stretched for their arm. அவருடைய கரம் பலத்த கரமாய் இருக்கிறது. Even his arm is a stronger, strengthened arm. தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடுவோமாக. And let us all close our eyes. உனக்கு முன்னே நிற்கிற அந்த பாதத்தை பார். You just look at the feet who is standing before you. நீ அங்கே இங்கேயும் பார்க்க வேண்டாம். You did not look here and there. நீ வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே பார்க்காதே. You did not look here, right and left. உன் நடுவிலே நிற்கிற அந்த பாதத்தை பார். You and just look at the feet who is standing before அவருடைய you. கால்கள் நின்று கொண்டிருக்கிறது. Even the feet is standing for you. அவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார். He is standing wanting to bless you. அவர் உன்னை தொடும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார். And he is wanting standing wanting to touch you. அவர் உன்னை குணமாக்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார். He is wanting standing wanting to heal you. அவர் உனக்கு உதவி செய்யும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார். And he is wanting standing to help you. அவர் உன்னை மன்னிக்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார். He is standing wanting to forgive you. அவர் உன்னை சுத்தமாக்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார். And he is standing wanting to cleanse you. சத்துருவின் வல்லமைகளை அவர் சுட்டெரித்து போடுவார். And he will burn away all the powers and evil of the enemy. யோசுவா ஒரு இக்கட்டான நேரத்துல அவன் அப்படியே காலையில எந்திரிச்சான். Even Joshua, with all difficulty, he got up in the morning. காலையில அவன் எழும்பின பொழுது While he just got up in the morning, அவன் ஒரு ரொம்ப டென்ஷனோட எழும்பினான். and he was getting with all நான் tension. என்ன செய்ய போகிறேன்? What I'm going to do? நான் என்ன செய்ய போகிறேன்? What I'm going to do? என்னுடைய யுத்தத்தை நான் எப்படி செய்வேன்? I'm going to do என்னுடைய battle. சத்துருவை நான் எப்படி ஜெயிப்பேன்? I'm going to conquer the enemy. ஐயோ நான் வெட்கப்பட்டு போவேனோ? Oh, would I go be put to ஐயோ shame? நான் அவமானப்பட்டு போவேனோ? Would I be put to humiliation? அவனுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரவில்லை. He never had to sleep all through the காலையில night. எழும்பினான். And he got up early in the morning. அவனுடைய கண்கள் ஒருவரை கண்டது. But he was able to see one God. ஒருவர் நின்று கொண்டிருந்தார். One God was standing. அவர் கையில பட்டயம் இருந்தது. And he had a sword. நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தோடு வந்திருக்கிறார். Even our God has come with the sword. உருவின பட்டயத்தோடு வந்திருக்கிறார். Now with that steadfast sword he has come in army. யோசுவாவை கேட்டா நீங்க யாருங்கய்யா? And Joshua asked him who you are. நீங்க யாருங்கய்யா? Who you are. நீ எங்களை சேர்ந்தவரா? Are you belong to என் us? சத்துருக்களை சேர்ந்தவரா? Or you belong to my enemy? அவர் சொன்னார், நான் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். I have come with the captain of the living God. அந்த ராஜாவை நோக்கி கூப்பிடுவோமா? Let us shall we call upon our king. அவர் கையில உருவின பட்டயம் இருக்கிறது. And he is having a sword in his hand. அவர் பெரியவர். And he is a great God. உனக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். And he is going to do a great thing. உனக்காக யுத்தம் பண்ணுவார். And going to fight a battle உன் for சத்துருக்கள் you. முறியடிக்கப்படுவார்கள். And all the enemy will be நீ vanquished. தோல்வி அடைவது இல்லை. You will never see defeat. நீ ஜெயிப்பாய். You will want to see நீ victory. ஜெயிப்பாய். You will see victory. அந்த நிக்கோதேமை போல நீ ஜெயிப்பாய். You are going to see the நீ victory. வெற்றியை பெற்றுக்கொள்வாய். You will going to get the கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். God is blessing you. ஒரு ராஜா இங்கே நடமாடுகிறார். Even the king is able to ஒரு move. ராஜாவின் பாதங்கள் இங்கே வந்திருக்கிறது. Even the feet of the king has come in. பக்கத்திலே அந்த ராஜா நிற்கிறார். Even that God king is உன்னை standing. அவர் தொடுகிறார். And he is touching you. அவருடைய கரம் உன்னை தொடுகிறது. His hand is touching you. அவருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கிறது. His hand is blessing you. இயேசுவே ஒளியாய் சேருவீர் காரிருளில் அருயிரேசுவே ஒளியாய் சேருவீர் காரிருளில் நெருங்கும் சோதனை துன்பங்கள் நடுவே நீதிய கருணை செய்வீர் நெருங்கும் சோதனை துன்பங்கள் நடுவே
இன்னும் சில நிமிடங்களிலே இந்த கூட்டம் முடிவடையும். நாம் இந்த கூட்டம் முடியும் முன்னதாக இன்றைக்கு நாம் கேட்டது போல நம்முடைய நடுவிலே வந்திருக்கிற அந்த அதரிசனமான தேவனை நம்முடைய கண்களால் நாம் காண வேண்டும். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், நீங்கள் அறியாத ஒருவர் இதோ உங்கள் நடுவில் நிற்கிறார். அப்படி என்றால் நான் அதை எப்படி புரிந்து கொண்டேன் என்றால், ஒரு கூட்டத்தினர் அவரை காணவில்லை, அறியவில்லை. அவர் அதரிசனமான தேவன். ஆனால் அதே சமயத்தில் யோவான் ஸ்நானன் அவரை காண்கிறார். நீங்கள் யோவான் ஸ்நானனை போல் அவரை காண விரும்புகிறீர்களா? மற்றவர்களை போல் அவரை அறியாதவர்களாகவே இருக்க விரும்புகிறீர்களா? நான் அவரை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுப்பி நிற்போம். தயவு செய்து வெளியே நிற்கிறவங்க கூட எல்லாரும் இந்த பந்தலுக்குள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான தருணம். வெளியே நிற்கிறவங்க கூட இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க விரும்புகிறவர்கள் எல்லாரும் இந்த பந்தலுக்குள்ளே வாருங்கள். அந்த அதரிசனமான தேவன் உங்களை தொடப்போகிறார். வெளியே நிற்கிறவங்க தயவு செய்து விசுவாசிகள் அல்லது யாரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அதரிசனமான தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் இந்த பந்தலுக்குள்ளே வாருங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நம்முடைய மத்தியிலே நிற்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக நம்முடைய மத்தியில் நிற்கிறார். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் நமக்கு இறங்கும்படி, நமக்கு தயை காட்டும்படி நம்முடைய மத்தியில் நடுவிலே வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய எல்லாருடைய ஆக்கினைகளையும் அகற்றும்படி அவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்கள். சகோதரங்கள் எல்லாம் இப்படி தள்ளி வாங்க. இந்த ஸ்டேஜ் பக்கமா எல்லாரும் வாங்க. வெளியே நிற்கிறவங்க கூட எல்லாரும் உள்ள வாங்க. நாங்க இப்பொழுது கோரஸ்கள் பாட போகிறோம். இந்த வேளையிலே இந்த அதரிசனமான தேவன் உங்களை தொடப்போகிறார். 2 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்கே சொல்லுங்கள், அங்கே வருவேன் என்று சொன்னார். 2 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்கே நான் வருவேன் என்று சொன்னவர் நம்முடைய மத்தியிலே அதரிசனமானவராய் வந்திருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய தொடுதலை நீங்கள் உணரப் போகிறீர்கள். இப்பொழுது நாங்கள் துதி செய்ய தொடங்கினால் அந்த கோரஸ் நாங்கள் பாடப் போகிறோம். அந்த கோரஸிலே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதே இந்த அதரிசனமான தேவனுடைய கரம் உங்களை தொடுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அதரிசனமான தேவனுடைய வல்லமை உங்களில் பிரவேசிப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதே சமயத்திலே அசுத்த ஆவிகள் ஓடுவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த பந்தலுக்குள்ளிருந்து அசுத்த ஆவிகள் விலகி ஓடுவதை நீங்கள் காண்பீர்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஓ அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொடப்போகிறார். அன்றைக்கு யோவான் ஸ்நானன் சொன்னது போல நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் உங்களை சுத்திகரிக்க போகிறார். அவர் உங்களை குணமாக்க போகிறார். உங்களை மன்னிக்க போகிறார். எல்லா ஊழியக்காரன் எவ்வளவு பேர் மேல வர முடியுமோ அவ்வளவு பேர் மேல வாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும். நான் பாருங்க, சிஸ்டர்ஸ் கூட வர சொல்லியிருப்பேன். ஆனா சின்ன ஸ்டேஜா இருக்கிறதுனால சிஸ்டர்ஸ் எல்லாரும் கீழே எல்லாரும் இப்படி நெருங்கி வாங்க. நமக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு இந்த ஜனத்தை தொடட்டும். இவ்வளவு பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள். நம்மிலே ஒரு நன்மையும் இல்லை. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா.
துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். ஓ சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். ஓ தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். ஓ ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஓ ஆசீர்வாதம் இறங்கிடும். இந்த ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆசீர்வாதம் இறங்கிடும். இங்கே ஆசீர்வாதம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அபிஷேகம் அபிஷேகம் இறங்கிடும். புது அபிஷேகம் இறங்கிடும். அபிஷேகம் இறங்கிடும். புது அபிஷேகம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இறங்கிடும். இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இறங்கிடும். இங்கே ஆசீர்வாதம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அபிஷேகம் அபிஷேகம் இறங்கிடும். அபிஷேகம் இறங்குகிறது. அபிஷேகம் இறங்கிடும். அபிஷேகம் இறங்கிடும். புது அபிஷேகம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இறங்கிடும். இந்த ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆசீர்வாதம் இறங்கிடும். இங்கே ஆசீர்வாதம் இறங்கிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பகலெல்லாம் வேலை செய்தாலும் என்னை கவனிங்கள், பகலெல்லாம் வேலை செய்தாலும் சூரியனை காணாத சுரங்க தொழிலாளிகள் போல இன்றைக்கு எத்தனையோ பேர் உலகத்திலே இந்த நடுவிலே நிற்கிற இந்த பெரியவராகிய இயேசுவை காணாமலேயே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களில் எத்தனை பேர் இந்த இயேசுவை கண்டீர்கள்? உங்களுடைய விசுவாச கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். உங்கள் நடுவில் நிற்கிற இயேசுவை பாருங்கள். உங்கள் நடுவில் நிற்கிற இயேசுவை தொடுங்கள். உங்கள் நடுவில் நிற்கிற இயேசுவிடத்திலே இயேசுவே என்னை தொடும் என்று சொல்லுங்கள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இயேசு உங்களை வெறுமையாய் விட மாட்டார். நம்முடைய நடுவிலே நிற்கிறவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய நடுவிலே நிற்கிறவர் நம்மை மன்னிக்கிறவர். அந்த நகரங்களை அழித்தது போல நம்மை அழிக்காமல் ஆக்கினை தீர்ப்பில் இருந்து நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இந்த பாடலை பாடும்போதே தேவனுடைய வல்லமை உங்களை தொடும். அன்றைக்கு யோவான் ஸ்நானன் சொன்னது போல நான் சொல்லுகிறேன், நம்முடைய மத்தியிலே ஒரு பெரியவர் நிற்கிறார். அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பெரிய காரியங்களை செய்யும்படி வந்திருக்கிறார். சத்ருவின் சகல வல்லமைகளையும் ஜெயித்தவர் அவர். சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினவர் அவர்.
அவரை விசுவாசித்தால் இப்பொழுதே நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் இருதயத்தில் இருக்கிற கலக்கம் மாறி போகும். உன் குடும்பத்திற்கு சமாதானம் உண்டாகும். உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த அசுத்த ஆவிகளில் இருந்து விடுதலை ஆவீர்கள். இப்பொழுதே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். துதி செய்ய தொடங்கினால் எல்லா ஊழியர் மேல் ஒரு வல்லமையான அபிஷேகம். முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். ஓ சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் எதிர்கொள்ளுவார். தடைகளை நீக்கிடவே வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். ஓ வெள்ளம் போன்ற சத்துருவின் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார். ஓ ஆசீர்வாதம் இறங்கிடும். இந்த ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆசீர்வாதம் இறங்கிடும். இந்த ஆசீர்வாதம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினார். தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ சுகமடைவாயாக. ஓ அபிஷேகம் அபிஷேகம் இறங்கிடும். புது அபிஷேகம். அல்லேலூயா. இந்த கூட்டம் முடிய போகிறது. உண்மையிலேயே நாங்கள் விசுவாசத்தோடு பாடுகிறோம். இது ஒரு மன எழுச்சி அல்ல. இது வெறும் மன எழுச்சி அல்ல. நாங்கள் விசுவாசத்தோடு பாடுகிறோம். இப்பொழுது பாடும்போது புது அபிஷேகம் உங்களை தொடும். அதுதான் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஓ அபிஷேகம் இறங்கிடும். புது அபிஷேகம் அபிஷேகம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினார். அபிஷேகம் இறங்கிடும். புது அபிஷேகம் இறங்கிடும். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு சரியாக பேசி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு சரியாய் பேசி இருக்கிறார். என்ன பேசினார் தெரியுமா? கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டேன். ஒரு கழுதையின் தாடை எலும்பால் 1000 பேரை கொண்டான். ஒரு தாற்றுக்கோலினால் 600 பேரை கொண்டான். இந்த கோரஸை கொண்டு நீ முழு சபைகளையும் முழு ஜனத்தையும் அசைப்பா என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த கோரஸை நாங்கள் விசுவாசத்தோடு பாடுகிறோம். ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கும். அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும். தடைகள் நீங்கும். சத்துருவை கர்த்தர் மேற்கொள்வார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஓ அபிஷேகம் இறங்கிடும். இந்த ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆசீர்வாதம் இறங்கிடும். இந்த ஆசீர்வாதம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார்.
அபிஷேகம் இறங்குகிறது. அபிஷேகம் இறங்கிடும், அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும், அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும், அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும், அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும், அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும். அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும், 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 அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ சோர்ந்து போகாதே. நம்முடைய நடுவிலே நிற்கிறவர் பெரியவர். எந்த இடத்துல நீ போனாலும் நீ தனியாக அல்ல. உன்னுடைய ஆபீஸுக்கு நீ போனாலும் நீ உன்னுடைய ஆபீஸிலே தனியாக அல்ல. உன்னுடைய வீட்டிலே நீ இருந்தாலும் நீ தனியாக அல்ல. உன்னுடைய நடுவிலே அவர் பெரியவராக நிற்கிறார். அவரை நீ விசுவாச கண்களால் பார்த்தால் போதும். அவர் உன் ஆக்கினைகள் எல்லாம் அகற்றுவார். அவர் உன் தோஷங்கள் எல்லாம் மன்னிப்பார். நீ செய்த பாவங்கள் நிமித்தம் அவர் உன்னை அழித்து போட மாட்டார். நீ மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டால் உனக்கு இறங்குவார். அவருடைய கரம் ஆசீர்வாதத்தின் கரம், அவருடைய கரம் அன்பின் கரம், அவருடைய கரம் அரவணைக்கும் கரம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உன் வாழ்க்கையில் எது உனக்கு குறைவாக இருக்கிறதோ அதை நிறைவாக்குகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். அந்த விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் நம்முடைய ரெண்டு கைகளையும் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஷலாபரகத்துலா வகத்துலாம் ஷரபகத்துலாய். இப்பொழுது அருப்புக்கோட்டை சபைக்கு பொறுப்பா இருக்கிற சகோதரன் ஜோசுவா 2-3 விஷயங்கள் சொல்லி நம்மை ஸ்தோத்திரம் பண்ணும்படி அவருக்கு நான் ஒரு இடம் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தனாகிய சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் இணைவாக இருக்கிறார் என்று சொன்னதான வார்த்தையின்படி இந்த கன்வென்ஷனுடைய காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துவதற்கு அவர் தாமே எல்லா விதத்திலும் எனக்கு அனுகூலமாக இருந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொன்னதான ஆண்டவருடைய அன்பின் வார்த்தையின்படி இந்த கன்வென்ஷன் குறித்தான ஆயத்த வழிகளை செய்வதற்கு பெரிதான மனுஷர்களை அல்ல, பலவான்களை அல்ல, மிகவும் பலவினரை கொண்டு, மிகவும் சிறியவர்களை கொண்டு கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கன்வென்ஷன் நடத்தவும், கன்வென்ஷனுக்கு முன்பதாக இருந்த ஆன பவனிகளை நடத்தவும் அதிகாரியுடைய கண்கள் நமக்கு தயவு கிடைக்கும்படியாக, நம்முடைய இந்த கன்வென்ஷன் நடத்தும்படியாக நமக்கு பர்மிஷன் கொடுத்ததான எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷன் இந்த இடத்துல நடக்கக்கூடாதபடிக்கு எத்தனையோ தடைகள் உண்டு. வெளியிலையும் நமக்கு தடைகள் உண்டு, உள்ளேயும் தடைகள் உண்டு. இந்த கன்வென்ஷன் எப்படி நடக்குது என்று பார்ப்போம் என்று சொன்னதான மனுஷர்லாம் உண்டு. அவளுக்கு முன்பதாக தெய்வனுடைய நாமம் உயர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் இந்த கன்வென்ஷனை ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷனை இது நடத்துவதற்காகவும், இங்கே பந்தலை போடுவதற்காகவும், இந்த கன்வென்ஷனுடைய காரியங்களை பொறுப்பெடுப்பதற்காகவும் நம்முடைய நடத்திப்புக்காரர் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து உற்சாகப்படுத்தி அவர் எல்லா விதத்திலும் அனுகூலமாக கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையை கர்த்தர் அனுகூலமாக்கி தந்து மட்டுமா இயற்கை கர்த்தர் நமக்கு போதுமானதாய் மாற்றி தந்தபடினால் மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் விசுவாசத்தினாலே நமக்கு எல்லாவற்றையும் தந்தபடியால் திரும்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேற்றும் இன்றும் நாம் எதிர்பார்த்ததுக்கு மேலாக கர்த்தர் ஆட்களை கொண்டு வந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களில் வாகனங்கள் போகையிலும் வருகையிலும் எந்த ஆபத்தும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தாரே, நன்றியோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அருப்புக்கோட்டையில் உள்ள விசுவாசிகளும், இந்த அருப்புக்கோட்டை சபை பக்கத்தில் உள்ளதான நம்முடைய விசுவாசிகளும் மற்றும் அநேகர் இந்த கூட்டத்துக்கு உற்சாகமாக கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு சிறிய கன்வென்ஷன் ஒரு பெரிய ஆசீர்வாதம், அப்படிதானே? ஒரு சிறிய கன்வென்ஷன், 2 நாள் கன்வென்ஷன், ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய பாட்டுத்தாளை எடுத்துக்கொள்ளுங்கள் கையில. ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah.
கர்த்தரை நாம் திரும்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்கள் மூலமாக நமக்கு நல்ல சமாதானத்தை இளைப்பாறுதலை தேவன் தந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் நம்முடைய ஆண்டவருக்கே செலுத்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. இந்த தேசத்தை நேசித்து இந்த ரட்சிக்கும்படியாக இறங்கி வந்து இந்த 2 நாள் கூட்டங்களில் நீர் ஆசீர்வாதம் ஆக்கி தந்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. இந்த 2ஆம் நாளில் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து நீர் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய தாசன் மூலமாக வெளிப்படுத்தினபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அறியப்படாதவராக ஆண்டவரே இந்த இடத்துல நீர் வந்து ஜனங்களுக்கு விளங்க செய்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. எத்தனையோ பேர் அறியாமல் வந்தார்கள், ஆனால் அறிந்து கொண்டு ஆண்டவரே ஏற்றுக்கொண்டபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த விலையேறப்பட்ட சந்தர்ப்பத்தை ஆண்டவரே நழுவாமல் வந்து பங்கெடுக்க கிருபை தந்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த தேசத்துக்காக நீ இறங்கி வந்திருக்க தாவே. அதை அறியாமல் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள், நீர் அவர்களுக்கு விளங்க செய்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. நீர் நடுவில் வாசம் பண்ண இருக்க தாவே. நீர் நடுவே நீ கிரீசர் இருக்க தாவே. நீர் நடுவிலே பரிசுத்தமாக இருக்க தாவே. நீர் நடுவிலே இருக்க தாவே. எங்களை மன்னிக்கிறவர், இறங்குறவர் இருக்க தாவே. நீர் அற்புதங்களை செய்யற இருக்க தாவே. அப்படியே நீர் ஒவ்வொருடைய ஜீவியத்திலுங்க தாவே, ஒவ்வொருடைய ஜீவியத்திலுங்க தாவே. அப்படி இருதயத்தின் நடுவிலே நீ கிரீசர் அப்படி இருதயத்தை மாற்றினபடி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. நல்ல இருதயத்தை தந்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. கடின இருதயங்கள்லாம் உடைத்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. அருமையான நம்முடைய ஜனங்களுடைய இருதயங்களை திறந்து மனக்கண்களை பிரகாசி செய்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. நீர் யாருங்கிற விளங்க செய்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரம். எங்கே நாமத்தினால் 2-3 பேர்கள் மத்தியில் வந்திருக்கிறீர்களோ அங்கே நான் மத்தியில் வந்திருக்கேன் சொன்னிருக்க தாவே. நீர் எங்கள் நடுவில் மாத்திரமல்ல, எங்களுடைய உள்ளத்திலே நீ கிரீசராய் தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. உடைய நாம மகிமைப்படும்படியாக உடைய வார்த்தைகளை நீ வெளிப்படுத்தினபடினால ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரம் தாவே. நீர் பெரிய காரியம் செய்யறதுக்கு தாவே. தேசமே கழிவுறுங்கள் சொல்லப்பட்ட வசனத்தை தாவே. இந்த தேசத்தில் பெரிய கழிவுறுதல் உண்டாக்கும்படியாக பெரிய பெரிய லட்சத்தை கட்டளையிடப்பட்ட தாவே. இந்த அருப்பு கோட்டையில வந்து கத்தாவே ஒரு பெரிய அறுவடை வைத்திருக்கும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. உன்னதமானதாவே நீ நிலையிட்டு ஒவ்வொரு மக்களுடைய ஜீவியத்திலே நீ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. உடைய தயவுல கருத்துல படிக்கிறேங்க தாவே. வந்ததான எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். கடைசியில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் வந்து நீர் பலத்த கிரீச அபிஷேகம் பண்ணி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஓ ஹல்லேலூயா. நாமத்தினால தாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம். உடைய நாம ஊற்றுண்ட பரிமளங்க தாவே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் மத்தியில் கடந்து வந்து ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. உடைய தயவுல கருத்துல படிக்கிறேங்க தாவே. உடைய தாசனை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. வந்ததான் எல்லா மக்களுக்காக ஊழியர்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். பிரயாணப்பட்டு போறதான தமிழ் பிள்ளைகளோடு முடிய சமூக முன்னால் செல்ல வேண்டிக்கிறாங்க தாவே. எல்லாம் அனுகூலமாய் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய தயவுல கருத்துல படிக்கிறோம் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா 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 என்றென்றும் அல்லேலூயா 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 என்றென்றும். ஓ ஆனந்தமாய் ஆனந்தமாய் எல்லாரும் சேர்ந்து பாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா என்றென்றும். ஓ ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும்.